ஆண்கள் வந்து என்னதான் ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்து மனைவினால் வேலையினால் என்னுடைய பணி இடத்துல ஸ்ட்ரெஸ்னாலுமே அவங்க வந்து ஒரு 9 மணிக்கு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. அப்போ ஏன் வளர்ந்த நாடுகளில் நம்ம நாட்டில் இருக்க பெண்கள் அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அமெரிக்கா, லண்டன், பிரேசில், பிரிட்டன் எல்லாம் கேட்டிங்கன்னா 2 பேரும் ஆண் பெண் 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போகிற ஒரு கலாச்சாரம் அப்படின்னு. ஒரு பெண் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டா பெண் வந்து 2 சுமை 3 சுமை தான். ஏன் இப்போ நான் அரசியலில் இருக்கேன்னா, அரசியலில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஆண்கள் காலையில் குளித்து ட்ரெஸ்ஸை போட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டியில் கிளம்பிடுறாங்க. வேலைக்கு போகிறதுங்கிறது எல்லா பெண்களும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு படித்த பிள்ளைங்க, +2 படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்கலாம் வந்து இல்லை நீங்கள் கல்யாணம் ஆன பெண்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து ஒரு பெரிய பெண்ணுரிமை பேசுகிறாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வந்து கடமையை முடிச்சிடறாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய பெண்கள் வந்து கண்ணீரோடு வந்து மிக மன அழுத்தத்தோடு வந்து வாழ்க்கையை வந்து லைஃப் லாங்காக வாழ்கிறதில்ல. அவங்க அதில் சொல்லிக் கொடுங்க, எப்படி போகணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி விவரமாக இருக்கணும்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அவளே உலகத்துக்குள்ளே அனுப்பணும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பெண்கள் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க ஆண்களை விட. அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக பெண்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது அப்படின்னா அவங்களுடைய உலகம் வந்து ரொம்ப சின்னது. ஆண்கள் வந்து என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து மனைவினால் வேலையினால் என்னுடைய பணி இடத்துல ஸ்ட்ரெஸ்னாலுமே அவங்க வந்து ஒரு 9 மணிக்கு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு புது உலகம் இருக்குது, 4 பேரை மீட் பண்ணுறாங்க, 10 இடங்களை பயணம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ரெஸ்னாலும் அந்த குறுகின ஒரு சின்ன உலகத்துலேயே அதை மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய துர்பாக்கியமான நிலைமை. அப்போது பெண்களுக்கு உண்மையாலுமே நாங்கள் பார்த்ததுலேயே, ஏன்னா நாங்கள் பல வருஷமாக நிறைய மனிதர்களை சந்தித்து கொண்டே இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப அதிகமாக அப்படிங்கிறது பெண்கள் தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு கணவர் விரும்புறதும் இல்லையா? இவங்களே தானே அவங்களை அடைச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கு காரணம் இவங்க தானே? ஆமாம், இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது உங்களை யார் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னது நீங்கள் தானே வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. நீங்கள் கேட்குற கேள்வி இது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத நாடுகள், அதாவது பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகளில் வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுல இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப அதிக பாதிக்கப்பட்ட ஒரு முதல் 5 நாடுகளில் வந்து நம்மளுடைய இந்தியா இருக்குது. அப்போ ஏன் வளர்ந்த நாடுகளில் நம்ம நாட்டில் இருக்க பெண்கள் அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அமெரிக்கா, லண்டன், பிரேசில், பிரிட்டன் எல்லாம் கேட்டிங்கன்னா 2 பேரும் ஆண் பெண் 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போகிற ஒரு கலாச்சாரம் அப்படின்னு. நமக்கு பக்கத்து நாடு சிங்கப்பூர் போனீங்கன்னா வீட்டில் கம்பல்சரி ஆணும் பெண்ணும் 2 பேருமே வெளியே வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய இந்தியாவில் குறிப்பாக நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குடியிருப்பு ஏரியாவில் பார்த்தீங்கன்னாலும் வீட்டில் வந்து பெண் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களில் தான் 80% இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறீங்க, 80% ஆண்கள் இருக்காங்க, 15% 18% தான் பெண்கள். நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஒரு பணிபுரிகிற இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. பஸ்ஸில் ஒரு வேலைக்கு போகிறவங்க, ஒரு காலையில் ட்ரெயினில் வந்து வேலைக்கு போகிறவங்கன்னா ஆண்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிக்காகவே அப்படி செட் ஆகிட்டோம். நான் வந்து கல்யாணம் ஆகி வீட்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதுதான் பெரிய காரணம் அப்படிங்கிறத பெண்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் ஆனவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது, சமைக்கிற ஒரு விஷயம் இருக்குது, வீட்டை க்ளீன் பண்ணுற விஷயம் இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு வெறும் வேலைக்கு போகிற விஷயம் தானே இருக்குது. அப்போ அது பாரத்தை ஏற்றுமா இல்லை இறக்குமா? இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ஒரு பெரிய காரணம். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயத்தில் ஆணாதிக்கம் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு துறையில் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பெண் வந்து பெண்ணும் ஆணும் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த பெண் காலையில் சமைச்சிட்டு மத்தியான சமையலை செஞ்சு வச்சுட்டு பிள்ளைகளை குளிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிட்டு தன்னை அதுக்கு பின்னால் அவள் சரி பண்ணிட்டு போகிறாளையோ, ஒரு ஆண் வந்து சமைச்சு பாத்திரம் விளக்கி பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்களாங்களாம் அப்படி இல்லை. ஆனால் இதுவே நீங்கள் வளர்ந்த நாடுகள், நான் சொல்கிற மாதிரி ஒரு லண்டன், ஜெர்மன், அந்த மாதிரி பெரிய வளர்ந்த நாடுகள், பிரேசில், நெதர்லாண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஆண் வந்து கம்பல்சரி வந்து பெண் எப்படி சமைக்க கற்றுக்கிற மாதிரியும் ஆணும் பேக் பண்ண கற்றுக்கணும், சமைக்கணும், அந்த வெசல் வாஷிங் அப்படிங்கிறது, அவங்களுடைய வாஷிங் மிஷினில் துணி போடுறது எல்லாமே ஆண் வந்து கம்பல்சரி பழகி ஆகணும். பெண்களை போல் வெளியே போய் வேலைக்கு போகவும் கற்றுக்கணும், வீட்டு நிர்வாகத்தையும் ஒரு ஆண் கற்றுக்கணுங்கிற மாதிரி அங்கே. அதில் சில நாடுகள் வேணால் ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கலாம் முடியும். மற்ற நாடுகளில் பொதுவாக வந்து ஒரு வளர்ந்த நாடுகள் அப்படிலாம் வந்து ஆணும் பெண்ணும் இந்த 2 வேலையும் கற்றுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஆண் பெண் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரையும் வீட்டு நிர்வாகத்தை பண்ணுறாங்க, 2 பேரும் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியா குறிப்பாக தமிழ்நாடு போல் ஒரு இடங்களில் ஒரு பெண் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டா பெண் வந்து 2 சுமை 3 சுமை தான். ஏன் இப்போ நான் அரசியலில் இருக்கேன்னா, அரசியலில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஆண்கள் காலையில் குளித்து ட்ரெஸ்ஸை போட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டியில் கிளம்பிடுறாங்க.
ஆனால் அரசியலில் ஈடுபடக்கூடிய பெண்களை கேட்டிங்கன்னா காலையில் சமைச்சு டிஃபன் பண்ணி மத்தியானம் பிள்ளைகளை கொடுத்துட்டு அத்தனையும் செஞ்சுட்டு மாமியாருக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓடி வரேன் இந்த கூட்டத்துக்கு, இந்த பொதுக்கூட்டத்துக்கு வரேங்குவாங்க. ஸோ பெண் என்பவளுங்கிறது என்றைக்குமே அதிக சுமை தாங்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருக்கிறா. அப்போ நான் வந்து சொல்லுவேன், பொதுவாக பெண்களுக்கு தயவுசெய்து ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு ஆண்களை நீங்கள் வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறக்க ஒரு தயங்காதீங்க. ஜஸ்ட் ஒரு வீடு கொட்டி பாத்திரம் விலைக்கு துணி துவைச்சு வாஷிங் மிஷினில் போட்டு மடித்து வச்சு அந்த லெவலுக்கு சமையல் வேணால் உங்கள் கையால் சமைங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு பெண் உள்ளவா. அதுவும் அவளுக்கு குழந்தை பிறக்கிறக்கு இன்றைக்கி வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க. எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பெண்கள் கல்யாணம் ஆகிடுது, அவள் ஒரு வேலைக்கு போகிறவளாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகலைன்னா கூட பொருளாதாரத்தை பேஸ் பண்ணுறேன், நான் கொஞ்சம் ஸ்டடி ஆகணும், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், அப்புறம் தான் நான் வந்து சைல்டு பர்த் பற்றலாம் நாங்கள் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பல கோணத்தில் பெண் சிந்திக்கிறா. ஆனால் ஆணுக்கு அது கிடையாது. பெற்றுட்டாலும் உன்னோட கவலை தான், வளர்க்குறதும் உன்னோட பிரச்சனைங்கிறது. இது வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு அதிகமான ஒரு சுமை தான். இதுக்காக சில பிளான்ஸ் பண்ணாத வரைக்கும் பெண் என்பவள் தான் மன அழுத்தத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது, சென்சிட்டிவாக சில முடிவுகள் எடுக்கிறதுங்கிறதுலாம் பெண்ணை சார்ந்து தான் இருக்குது. பெண் தான் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறா. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஸ்ட்ரெஸ் வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம். இவங்க 2 பேரை தாண்டி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வர காரணம் சொந்தக்காரங்களா இல்லை வேறு ஏதாவது பிற காரணங்களா? அதாவது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் எப்போயுமே வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி பொருளாதாரத்தில் என்ன ஃபினான்சியல் பிரச்சனைகள், திருமணமான ஒரு கப்பலுக்கோ எதுக்குனாலும் சரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கடனோடு இருக்குது, இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன், இதுக்கு பத்தலை அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு உறவுகள் கூட வர பிரச்சனை தான் ரொம்ப அதிகமான பிரச்சனை. கணவன் கூட பிரச்சனை, அம்மா கூட பிரச்சனை, வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களோட அப்படின்னு. மற்றபடி அலுவலகத்தில் வரக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கும்போது நாங்கள் அதிகமாக பார்க்குறது இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க ஒரே இடத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அதிக ப்ரெஷர் சொல்கிறாங்க. அதாவது +1 +2 இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை பொறுத்தவரையில் அந்த 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு நினைக்கிறது, நீட்டில் பாஸ் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வர்றது, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும், இந்த மாதிரி நிர்பந்தங்களுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகி மென்டலி ரிட்டார்டர் ஆகி அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், ஹாலுசினேஷன் அந்த மாதிரி வியாதிகளோடலாம் இங்கே நிறைய பேர் வராங்க. கேட்டால் அந்த மார்க் வாங்குறதுக்காக படித்தாங்க. அப்போ நாங்கள் எப்போயுமே சொல்லுவோம், உலக அளவில் அதிக அளவில் சாதித்தவங்க எல்லாமே சுமார் படிப்புக்காரங்க தான். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. நீங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவெல்லாம் வந்து ஒரு அரியர் வாங்கி அப்புறம் பாஸ் பண்ணி ஃபெயில் ஆகி உட்காந்து பாஸ் பண்ணி அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு 60% 65% பாஸ் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி பெரிய ஒரு 10 மாலுக்கு ஒரு உரிமையாளர், 100 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, கம்பெனி வச்சுருக்கவங்களாம் சுமார் படிப்புக்காரங்க. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், பில்கேட்ஸே வந்து ஃபஸ்ட்டு டிகிரியில் படிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ ஆனவர். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே படிக்க முடியலன்னு வந்தவர். அந்த மாதிரி எல்லாமே அந்த சுமார் படிப்புக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு வேகம், மூளைத்திறன் வந்து இந்த சுமார் படிப்பு நான் சொல்கிறது டிகிரி கம்பல்சரி படிக்கணும். அதை தவறாக புரிஞ்சுக்காதீங்க. இதை கேட்குற இளைஞர்களும் யாரோ வந்து டிகிரி படிக்கிறது ஒரு கிராஜுவேஷன் மஸ்ட்டு, அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டில் படிங்க, அதில் 100க்கு 100 வாங்கணும்னு ட்ரை பண்ண வேண்டாம். அது வந்து உங்களால் வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கிறது, அதில் வந்து ஃபெயிலியர் ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அவங்க வந்து சமுதாயத்துக்குள்ளே நுழைஞ்சு அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது, தொழில் பண்ணும்போது ரொம்ப ஃபெயிலியர் ஆகிறாங்க. இந்த லாஸ்ட் பெஞ்ச் பசங்க, அந்த சுமாராக படித்தவங்கிறவங்க துருன்னு எதையாவது பண்ணி பிடிச்சி வந்துடுறாங்க. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஒரு இது. ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் எல்லா நாட்டு மக்களுக்கும் பொதுவான விஷயம் தானா? எல்லா நாட்டு மக்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வருந்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதில் இந்தியர்கள் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் மன அழுத்தம்ங்கிற வார்த்தை வந்து இந்தியர்களுக்கு அதிகமாக, குறிப்பாக இப்போ தமிழர்களுக்கு வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கூகுளில் போய் எந்த கண்ட்ரி வந்து மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த முதல் 5ல் நம்ம இருக்கிறோம். அப்போ ஏன்னா அதான் சொன்னேன், வெளிநாடுகளில் ஏன் ஸ்ட்ரெஸ் நம்மளோட கம்மின்னா அங்கே ஆண் பெண் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறதுங்கிறது எல்லா பெண்களும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு படித்த பிள்ளைங்க, +2 படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்கலாம் வந்து இல்லை நீங்கள் கல்யாணம் ஆன பெண்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களை வளர்க்கும்போது என்ன சொல்லிடுறாங்க, இது பிள்ளை ஒரு பெண் பிள்ளையை வளர்க்கும்போது ஒரு கட்டி கொடுத்துடணும், ஒருத்தன் கையில் கொடுத்துடணும். இது ஒரு பெரிய லட்சியமாக அவங்க அம்மா சொல்லி வளர்த்தா மிக தவறான ஒரு வளர்ப்பு. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க பாரத்தை இறக்கி வைக்கிறது ஒரு பொருளாக அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்கள குற்றம் சுமத்தலை. ஆனால் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தா வேலை முடிஞ்சுது. ஆனால் ஒருத்தன் கையில் சும்மா உங்கள் பொண்ணை பிடிச்சி கொடுக்குறதுல
சரியான வருமானம் இல்லாத பெண் வந்து அவமானத்துக்குள்ளாகிறா, ரொம்ப அசிங்கப்படுறா, ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளாகிறா, 4 பேர் அவளை கேவலப்படுத்துறதுக்குள்ளாகிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, சும்மா பிரச்சனைன்னு என்கிட்ட வராத, உன்னோட வேலையை உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ அப்படிங்குவாங்க. அப்போ அந்த பெண் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ வந்து ஒரு பெண்ணை வளர்க்கக்கூடிய என்ன நீங்கள் ஒரு அம்மா அப்பா ஒரு வசதி ரொம்ப குறைந்தாலும் உங்கள் பெண்ணுக்கு ஒரு கல்லூரி படிப்பு, ஒரு கிராஜுவேஷன், அதில் கம்பல்சரி வந்து அவள் ஒரு வேலைக்கு போய் கையில் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னு பெண்ணை கட்டி கொடுங்க. இப்போ நம்ம ஆம்பளை வச்சுருக்கோம், நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு கையில் பிடிச்சி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. ஒரு பசங்களை வளர்க்குற அப்பா எப்படியோ ஒரு பொண்ணு கையில் இவளை கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை முடிஞ்சுது. ஆண் சம்பாதிக்கணும், சம்பாதிக்க வச்ச பின்னால் தான் பொண்ணையே பார்க்குறாங்க. அதே தான் பெண்களுக்கும், பெண் சம்பாதிக்கணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து ஒரு பெரிய பெண்ணுரிமை பேசுகிறாங்க நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வந்து கடமையை முடிச்சிடறாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய பெண்கள் வந்து கண்ணீரோடு வந்து மிக மன அழுத்தத்தோடு வந்து வாழ்க்கையை வந்து லைஃப் லாங்காக வாழ்கிறதில்ல. அவங்க இந்த அடுத்த ஒரு 5 ரூபாய் காசுக்கு ஒரு 1000 ரூபாயை கணவன் கையில் தான் எதிர்பார்க்கணுங்கிற பெண்கள் வந்து ஒரு கட்டத்தில் அம்மா அப்பாவும் டோர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வாழ்க்கையை வாழாமல் கடைசி வரைக்கும் அப்படியே மன அழுத்தத்துக்குள்ளே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாகிற வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வாழாமே முடிக்கிறவங்க இவங்க. ஆனால் வந்து இப்போது ஒரு சம்பாதிக்கிற ஒரு 10,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, பெண் சம்பாதிக்கிறேன், ஒரு ஆண் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவான். அவளுக்கும் ஒரு தெம்பு இருக்குது, மிஞ்சி போனால் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தைரியம். நம்ம ஒன்றும் தப்பாக முடிவெடுங்க நான் சொல்கிறதில்ல. ஆனால் உங்களோட ரைட்ஸ்க்காக நீங்கள் போராட முடியும். பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்களை தூக்கி எல்லாரும் இவளை அடித்து போட்டால் இவளை கேட்குற காலியார், இவளை போய் நிற்கிறக்கு அவளுக்கு ஒரு இடம் என்ன, சோத்துக்கு நம்மக்கிட்ட தான் வந்தாகணும் போது உங்களை ரொம்ப லேஸாக டீல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து வளர்ந்த நாடுகள் எல்லாமே பெண்ணுக்கு சம்பாத்தியம் ஒன்று, அவளுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாள், நல்ல உணவுகள் சாப்பிடுவாள், மெயின்டைன் பண்ணுவாள். அவங்க குழந்தை பேரே பார்த்துக்கோங்களேன். நீங்கள் வளர்ந்த நாடுகளில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பெண்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. இங்கே வந்து இந்த பொண்ணுங்களை வளர்க்கும் போது அவங்க அம்மா அப்பா வந்து சும்மா செல்லம் தங்கன்னு சொல்லி அவள் படிக்கிறா அதனால் வேலை செய்ய மாட்டான், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை வேலைக்கு பட வேண்டாம் இப்படிலாம். ஆனால் நீங்கள் வந்து பெண்ணை எல்லா வேலையும் செய்ய கொடுத்து ஒரு ஆண் மாதிரி வளர்க்கணும். ஒரு 2 வீலர் ஓட்ட கற்று கொடுக்கறது, கார் ஓட்ட கற்று கொடுக்கறது, ஒரு நல்ல துணிச்சலாக 4 இடத்துக்கு போயிட்டு வர்றது, அதில் சொல்லிக் கொடுங்க. எப்படி போகணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி விவரமாக இருக்கணும்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அவளே உலகத்துக்குள்ளே அனுப்பணும். யாராவது சொன்னால் என்கிட்ட வந்து சொல்லுமா, யாராவது ஒரு தேவையில்லாமல் கை வைக்கிறான்னு அம்மாக்கிட்ட சொல்லு. இவங்க எதுனாலும் அம்மாக்கிட்ட சொல்லுங்கிறது சொல்லணும். சொல்லும்போது ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு தோழியாக அம்மா இருக்கணும், அம்மாவோ அப்பாவோ. அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உடனே வந்து நம்ம அவளை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல அம்மா அப்பா பேரண்ட்டோட ரோல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோ ஆணோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு இதில் முக்கியமான ரோலுங்க. இது வந்து நீங்கள் கேட்கலாம் ஏன் ஹஸ்பண்டோட ரோல்னு. ஏன்னா அவங்க நமக்கு வரவங்க, அவங்கள நம்மளை சொல்ல முடியாது. எப்படிப்பட்டவங்க நமக்கு வருவாங்க, எப்படிப்பட்ட பெண் உனக்கு மனைவியாக வருவான்னு நீ தீர்மானிக்க முடியாது. ஆனால் பேரண்ட் வந்து தன்னோட குழந்தைகளை வளர்க்குறதுல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வளர்க்குறதுக்கு, அவள் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அவன் என்ன தப்பு பண்ணிட்டாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க முடியும்னா பிறந்த வீடு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்.